அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள். ஏனெனில் குர்ஆனை ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் இறைவனிடம் வந்து பரிந்துரை செய்யும். அல் பக்ரா மற்றும் ஆலு இம்ரான் ஆகிய 2 அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள். ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும். உங்கள் இல்லங்களை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். அல் பக்ரா எனும் 2வது அத்தியாயம் ஓதப்படும் இல்லத்திலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான். நான் ஓர் இரவு பக்ரா அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு பின்னால் ஒரு சத்தத்தை கேட்டேன். என்னுடைய குதிரை ஓடிவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு அத்தீஹே ஓதும் என்றார்கள். நான் திரும்பி பார்த்தேன். அப்போது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே விளக்கு போன்ற ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு அத்தீஹே ஓதும் என்றார்கள். அல்லாஹின் தூதரே, என்னால் இதை கடந்து ஓதிச் செல்ல முடியவில்லை என்றேன். அப்போது அது வானவர்களாவர், உன்னுடைய பக்ரா அத்தியாயத்தின் ஓதுதலுக்காக இறங்கியிருக்கிறார்கள். நீர் தொடர்ந்து ஓதிச் சென்றிருந்தால் ஆச்சரியமான விஷயங்களை கண்டிருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.